பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு
தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். எஸ், அவரை ஓய்வின்றி துதிக்கலாம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன் என்று சொல்லி இங்கு தீர்க்கதரிசி எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். யாக்கோபின் குடும்பத்துக்கு தன்னுடைய முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவரை எதிர்பார்த்து இருப்பாராம். இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட முகம் கொடுத்து பேசாத அல்லது பேச விரும்பாத யாரிடத்திலாவது நாம் காத்திருந்து பேசுவோமா, எதிர்பார்த்து கொண்டிருப்போமா? ஆனால் இங்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், யாக்கோபின் குடும்பத்துக்கு தன்னுடைய முகத்தை மறைக்கிற கர்த்தர், முகத்தை காண்பிக்கிற கர்த்தர் அல்ல, தன்னுடைய முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக இவர் காத்திருந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பாராம். முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக ஏன் காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்பும் அல்லவா? யாக்கோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணுவதற்காக அவன் பிந்தி தனித்து அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், போகட்டும், பொழுது விடிய போகிறது, என்னை விடு என்று அவர் சொல்லுகிறார். உன் பேர் என்ன என்று கேட்கிறார். இப்படிப்பட்ட உரையாடல்கள் ஆண்டவருக்கும் யாக்கோப்புக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் யாக்கோப்புக்கு தன்னுடைய முகத்தை மறைக்கிறார். நீ கேட்கிற இந்த காரியத்தை என்னால் செய்ய இப்பொழுது முடியாது என்று சொல்லி இரவு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறதை அந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவன் போராடுகிறான். இல்லை ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலோ ஒழிய நான் உம்மை போக விடமாட்டேன். காரணம், கடந்த நாட்களில் உம்மை நான் துக்கப்படுத்தினது உண்டு. நான் உம்முடைய மூத்த மகனாகிய ஏசா வந்திருக்கிறேன் என்று சொல்லி என் தகப்பனிடத்தில் அண்ணனுடைய பெயரை சொல்லி நான் அவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் அபகரித்து தீயவனாக நான் வாழ்ந்தது உண்டு. ஆனால் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், உம்முடைய மன்னிப்பு எனக்கு வேண்டும், உம்முடைய கிருபையில் நான் பலப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் போராடுகிறான். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய பாவம்தான் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது. அவர் நமக்கு செவி கொடுக்க முடியாதபடி பெரியதொரு தடையாக இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைத்து கொள்வதற்கு அதுதான் காரணமாக இருக்கிறது. காரணம், ஆண்டவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் பாவியோடு கூட முகத்துக்கு முகம் நேரடியாக பேச முடியாத நிலைமையில் இருக்கும் பொழுது இந்த யாக்கோப்பு முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து, ஆண்டவரே, நான் பாவம் செய்த மனிதன்தான், ஏமாற்றின மனிதன்தான், இன்னொருவருடைய ஆசீர்வாதத்தை அபகரித்த மனிதன்தான், நீர் எனக்கு மன்னிப்பு தந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவன் காத்திருந்து எதிர்பார்த்து ஆண்டவரை நோக்கி அவன் போராடி ஜெபித்தது நிமித்தமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போராடி மேற்கொண்டு விட்டாய், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டு விட்டபடியால் இனிமேல் நீ யாக்கோப்பு அல்ல, இனிமேல் உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும் என்று சொல்லி அந்த இடத்தில்தான் இஸ்ரவேல் என்ற பெயரை யாக்கோப்பு பெற்றுக்கொள்கிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், ஆண்டவர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கிறதற்கான அநேக காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் எதிர்மறையாக பதில் சொல்லும் பொழுதோ அல்லது எதிர்மறையான காரியங்களை நாம் சந்திக்க நேரிடுகிற போதோ மனம் உடைந்து போய் மனம் அடிந்து சோர்ந்து போனவர்களாக இனி என்னால் ஆண்டவரிடத்திலிருந்து எந்த நன்மையையும் உதவியையும் பெற முடியாது என்ற மனக்கலக்கத்தில் சோர்ந்து விடுகிறோம். ஆனால் யாக்கோப்புக்கு தன்னுடைய முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவரை நோக்கி எதிர்பார்த்து நம்மை தாழ்த்தி இந்த யாக்கோப்பை போல நாம் ஜெபம் பண்ணுவோமானால் ஆண்டவர் நம்மையும் மன்னித்து நமக்கும் இறங்கி ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் தர வல்லமை உடையவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். யாக்கோப்பின் குடும்பத்துக்கு தன்னுடைய முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து
நான் அவருக்காக எதிர்பார்த்திருப்பேன் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது போல தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் நடக்கவில்லை, இந்த காரியம் எனக்கு கைகூடி வரவில்லை, ஆண்டவர் எனக்கு எதிராக செயல்படுகிறாரோ, நான் ஆண்டவருக்கு எதிராக நடந்தது நிமித்தமாக ஆண்டவருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதோ என்றெல்லாம் மனம் கலங்கி நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை இப்பொழுது உம்முடைய இரக்கத்தை பெறுவதற்கு உமக்காக காத்திருந்து உம்மையே எதிர்பார்த்து நீர் என்னை ஆசீர்வதித்தாலே தவிர உம்மை நான் போக விட மாட்டேன் என்று போராடி ஜெபம் பண்ணி ஆண்டவரே வெற்றி பெற ஜெயத்தை எடுத்துக்கொள்ள ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.